2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ வென்றும் மறுபடியும் நான் வருகிற போதும் என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். நாம் அநேக நேரங்களில் பாவத்தை பகுத்தறிகிற காரியத்தில் பகுத்தறிவு அற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த புதிய ஏற்பாடு நமக்கு காண்பிக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 நாட்களிலே சில காரியங்களை நாம் தியானிக்கும்படி அதில் சில குறிப்பிட்ட காரியங்களை பாவங்களை நாம் மேற்கொண்டு அவைகளை தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக கடந்த வாரத்தில் நாம் இந்த காரியத்தை குறித்து இருமாப்பு என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை, ஒரு பாவத்தை குறித்து நாம் பார்த்தோம். நம்ம நினைக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் பாவங்கள் என்று சொல்லியும் இவைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய முதிர்ச்சி என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தங்களையும் வேசித்தனங்களையும் காம விகாரத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து என்று சொல்கிறார். என்றால் இவங்கெல்லாம் ஆல்ரெடி மனம் திரும்பினவர்கள். காமவிகாரம், வேசித்தனம், இச்சை அடக்கமில்லாத தன்மை, விபச்சாரம், இந்த பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த சபைக்குள்ள இல்லாமல் இருக்கிறது போல இருக்கலாம். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் மனம் திரும்பினவர்கள் போல இருக்கலாம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், இவர்கள் திரும்பவும் மனம் திரும்ப வேண்டியிருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் அவைகள் வேறு விதமாக மாறிவிட்டது, வேறு விதமாக அவைகள் பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டது. அதுதான் இந்த மேலே 20ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்கள்ல இருந்து விடுபட்டு விட்டோம், நம்ம பரிசுத்தவான்கள் என்று சொல்லி. அப்படி அல்ல. நீங்கள் வெளியே தெரியக்கூடிய பிரதானமான பாவங்களிலிருந்து விடுபட்டு வேற பல வித்தியாசமான பாவங்களை நீங்கள் உருவாக்குகிறவர்களாக மாறியிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படாது. ஒரு கட்டடம் இருக்கு, பாலடைந்த கட்டடம். அந்த பாலடைந்த கட்டடத்தை நீங்க இடிச்ச உடனே என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த கட்டடம் இருக்காது. ஆனா இடிப்பட்ட பொருட்கள் அது கிடக்கும். அங்க உடஞ்ச ஜன்னல் கிடக்கும், உடஞ்ச கதவு கிடக்கும், உடஞ்சு போன காரை கிடக்கும், மண்ணு கிடக்கும், மரங்கள் கிடக்கும், அங்க இத்து போன காரியம் முடிச்ச காரியங்கள் இருக்கும். அது அப்புறப்படும், அவ்வளவுதான். அந்த கட்டடம் தான் இப்ப என்ன இருக்குன்னா, பாலடைந்த கட்டடம் மண்மீடாக மாறி இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய பழைய பாவங்கள் என்ன இருக்குன்னா, அது இடிக்கப்பட்டு அந்த இடத்துல வேற காரியமாக இருக்கு. இது பயன்படாத இடம். புரியுது அவங்களுக்கு? அது வீடாக இருந்தா கூட எவனாலும் வந்து இல்லாதவங்க அதில் தங்கியிருக்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அதை வேற ஏதாவது மாதிரி ஆல்டர் பண்ணிருக்கணும். இப்ப இடிச்சு போட்டு அது குட்டி சவலாக கிடக்கு. உன்னுடைய வாழ்க்கையில நீ பழைய சில பாவங்களை விட்டதுக்கு உண்மைதான், அதை இடித்தது உண்மைதான். ஆனால் அது சுத்தம் செய்யப்படாம வேற விதமாக இருக்கிறது. அந்த விதத்தை தான் இந்த 2 நாட்களில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த விதத்தை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கோம். அது ரொம்ப சாதாரணமா நமக்கு எப்படி இருக்குன்னா, நீ பாவம் செய்ய கூடாது என்று விடல, பாவம் செய்ய விட முடியலையேன்னு சொல்லி விட்டுருக்க. புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம், ஒரு பொய்னா அந்த பொய் சொல்றது தவறு. நம்ம பொய் சொல்லாம வாழணும்னு நினைக்க மாட்டோம். நம்மளால பொய் சொல்ல முடியலையேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதான் உன்னால முடியலையே, நம்மளை சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே, நம்மளால இதை செய்ய முடியலையே, இதை செய்ய விட மாட்டேங்கிறாங்களே வாழ்வதும் ஒண்ணுதான், நீ பாலடைந்த கட்டடமாக இருக்கிறதும் ஒண்ணுதான். இன்னைக்கு அது என்னென்ன காரியத்தை உருவாக்கும் என்பதை தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்குது. இந்த பழைய பாவமாகிய இந்த அநேகர் தங்கள் நடைபெற்ற அசுத்தங்களையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு விடவில்லை, அவர்கள் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்படுகிறேன். இவங்க எல்லாம் மனம் திரும்பிட்டாங்கன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அது வேற விதமாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவு
ஒரு இடத்துல உருவாக்கப்பட்ட காரியங்கள் அது அங்கிருந்து அப்புறப்பட்டு போகல, மாறாக வேறு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்ககிட்ட இருக்கிற பாவம் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது ஒரு கூர்மையான காரியத்தை நோக்கி போகாமல் அது பல இடங்களிலே செதறி கொண்டிருக்கிறது. ஒரு குண்டு, அந்த குண்டு அதை குண்டு கண்டுபிடிக்கிறவர்கள், வெடிகுண்டை கண்டுபிடிக்கிற நிபுணர்கள் அதை கண்டுபிடிச்சு எடுத்து அதை செயலாற்ற போக பண்ணினால் பரவாயில்ல. ஆனா அந்த குண்டு இருக்கிற இடத்துல வெடிச்சிருச்சுன்னு எப்படி இருக்கும்? அது பலரை பாதிக்க உண்டாரு. திரும்ப அந்த குண்டு வெடிக்க போறது கிடையாது, அது அவ்வளவுதான். அது மாதிரிதான் உன்னுடைய பாவம், உன்னுடைய பழைய பாவம் அது செயலற்று போகல, மாறாக அது வெடித்து செதறி விட்டது. அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு அது பரவிடுச்சு. நம்மளுடைய வியாதி மாதிரி அது அந்த இடத்துல செதறி போக, அந்த இடத்துல அது செயலற்று போகாமல் அது செதறி கிடக்கிறது. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஆலயங்களிலே சபைகளிலே இருக்கிற கொடூரமான காரியம். அது ஏன் இவ்வளவு தெளிவாக அப்படிதான் காரணம்னு சொல்றோம்னா, அந்த சபையில வளர்ச்சி உண்டாகலைன்னா, அந்த ஆத்மாவில விளைச்சல் உண்டாகலைன்னா அதுதான் உண்மை. அது எப்படி கண்டுபிடிக்கப்படும்? அதை ஸ்கேன் பண்ணணும். நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, ஒரு நோயாளியை கூப்பிட்டு அவங்க அங்கே போனோன்னே இந்த மாதிரி வயிற்று வலி இருக்கணும். ஒரு சாதாரண வயிறு வலின்னு சொல்லியாச்சுன்னா அந்த நாட்களில் வியாதிக்கு எப்படி மருந்து இருக்கும்? எங்கே வலிக்குது டாக்டர் போட்டு பார்ப்பா, சைட்லையா, நடுவுலையா, மேலையா, கீழையா, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன? வாந்தி வர்ற மாதிரி இருக்கா, தலை சுற்றுற மாதிரி இருக்கா, அல்லது டயர்டாக இருக்கா, இதை வச்சு அது ஜாயின்டிஸா, அது அல்சரா, அப்படி கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கும் இதே கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சுவோம். பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, இந்த லிவர் டெஸ்ட்டு, இந்த ஸ்கேனு, அப்டமன் ஸ்கேனு, அது அவங்க என்ன எழுதுவோம். இது எல்லாத்தையும் எழுதி தான் அதை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோன்னா உடனே சரி செஞ்சிட மாட்டான். அதோடைய ஆக்ரோஷத்தை உனக்கு விலைக்கு சொல்லுவான். இது இப்படி ஆயிரும், அது அப்படி ஆயிரும், இது இப்படியே விட்டோம்னா இப்படி ஆயிரும், இதற்கு அதை செய்யணும், இதை செய்யணும், என்னென்ன செஞ்சு காசு பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சுருவோம். செஞ்சதுக்கு அப்புறமா நீ நல்லா இருக்க மாட்டேன். ஏன்னா இல்லாத நிறைய செஞ்சு விட்டுருவோம் உனக்கு. இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மன திரும்புதல் அப்படிதான் இருக்கு. நீ இல்லாத பல காரியங்கள் கொண்டு வந்து இருக்கு. நீ பழைய விபச்சாரக்காரனா இருந்தாலே நல்லது, நீ பழைய பொருளாசைக்காரனா இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், நீ பழைய பாதியா இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நீ சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற பிரதான பாதியா இருக்கு. நான் சில நேரங்களில் சில நோயாளிகளோட பார்த்ததுல போகும்போது நல்லா தான் போவோம், வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய புது புது வியாதி. ஆனால் இந்த வியாதிகளை போல இல்லையா, ஒரு சாதாரண காரியத்துக்காக தான் போனோம். ஆனால் வெளியே வரும்போது இத்தனை நோய் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சபையில விசுவாசியை பார்த்ததுனால எனக்கு நல்ல மனதைரியம் கிடையாது. ஏன்னா இவன் உள்ள வரும்போது இந்த ஒரு பாவத்துல தான் வந்தான். இங்க உள்ள வந்து சபைக்குள்ள இவ்வளவு பெரிய பாதியா மாறிட்டானே, அந்த பாவத்தை தான் இங்க வசனம் சொல்லுகிறது. கீழே இருக்கிறத பாருங்க, 21ஆம் வசனத்துல இருக்கிற பாவம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறார். Only 3 things that mentioned as the sin in the previous days. பழைய பாவம் இந்த 3 தான் இருந்தது. ஆனா இப்போ சபைக்குள்ள இருக்கிற பாவம் 20ஆம் வசனத்துல பாருங்க எத்தனை இருக்கிறது எண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேன் என்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், போர் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் என்று சொல்லி அது 7ஆம் அறிவு. இட் ஹாஸ் ரீப்ரொடியூஸ்ட். அவ்வளவு. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில பழைய பாவம் என்று சொல்லுகிற, பெரிய பாவம் என்று நீ பேர் வைக்கிற அவைகள் ரொம்ப சாதாரணமானவைகள். ஆனா புதிய பாவங்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆயிடும். டக்கு 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 ரீப்ரொடியூஸ் ஆயிடும். இன்னைக்கு அதுவும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 நாட்களில் ரொம்ப கவனமா இருங்க. இவைகள் தேவனாகிய கர்த்தர் இது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்திருக்கிற பாவம் என்னவென்றால் வைராக்கியம் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இங்கே அந்த வைராக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதில் இருக்க வேண்டும், எதில் இருக்கக்கூடாது, அது உன்னை என்ன செய்யும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த வைராக்கியம் என்று சொல்லுகிற இந்த காரியம், இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது தங்கி இருந்து அவனை கெடுக்கிறதாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வயிற்றுல அல்லது வயிற்று பகுதியில சில குறிப்பிட்ட வியாதிகள், குடல் பகுதியில் வியாதி ஆயிடுச்சுன்னா நீங்க அதுக்கு டெய்லி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்காது. அது கொஞ்ச நாள் விட்டுட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா அந்த குடலை சுத்தம் பண்ண வேண்டியது. ஏன்னு கேட்டால் அது வரைக்கும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் திரும்ப அது அடுத்தது ரீஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு வேதம் சொல்லுகிற இந்த வைராக்கியம் என்கிற பாவம் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய இருதயத்தில் ஸ்டாப் பண்ணுகிற பாவம். இதை நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உன் இருதயத்தில் வச்சுட்டு அதை திரும்ப நீ என்ன பண்ண வேண்டியிருக்கும், ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வைராக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை மிக கொடூரமான சூழ்நிலைக்குள்ள அவனை கொண்டு போகும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பழி வாங்குகிற
காரியத்திற்கு நேராக தான் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் பதில் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை எதிர்நோக்கியே இருக்கும். அது தவறான பார்வையிலேயே உன்னை வைத்துக் கொண்டு இருக்கும். அந்த வைராக்கியம் ஒரு மிக பயங்கரமான பாவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன சொல்கிறான்? அவன் சொல்லும்போது சொல்கிறான், ஆயிரம் நான் வந்து உங்களை என் மன விருப்பத்தின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்று. எவ்வளவு அழகா அந்த காரியத்தை சொல்றான் பாருங்க. நீங்க என்னுடைய மன விருப்பத்தின்படி இல்லாதவர்களாக உங்களை பார்க்கிறேன். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய மன விருப்பத்தின்படி நான் காணப்படுவது கிடையாது. அது பிராக்டிக்கலி இட் இஸ் ட்ரூ இல்லையா? உன்னுடைய ஊழியக்காரனோ அல்லது ஒரு கிறிஸ்தவனோ அவன் விரும்புகிறபடி நீங்கள் இல்லை என்றால் எப்படி ஆனாலும் உங்களுடைய விருப்பத்தின்படி அவன் இருக்க மாட்டான். எனக்கு நிறைய பேர் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன, யாருக்காவது சாதகமாக இருக்கிறது. இந்த வாரம் உனக்கு சாதகமாக இருக்கும் பிரசங்கம், அடுத்த வாரம் அவனுக்கு சாதகமாக இருக்கும் பிரசங்கம். ஏன்னா இன்னைக்கு நீ இவன் தண்ணியில் உட்காந்துருக்க, நாளைக்கு அவன் உன் தண்ணியில் உட்காந்துருக்க. இவ்வளவுதான் உன்னுடைய வித்தியாசம். இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் உங்களுக்கு அது பாதகத்தை உண்டாக்குகிறதாக இருக்கும்போது உங்களுக்கு கேட்கிறவைகள் எல்லாம் பாதகமாகத்தான் இருக்கும். இங்கே பவுல் சொல்லுகிறான், உங்களுக்கு விருப்பம் உள்ளவனாக நான் காணப்படாதபடிக்கு நீங்கள் எனக்கு விருப்பமானபடி நீங்கள் காரியங்களை செய்யவில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த காரியங்கள் எதுவுமே பிடிக்கல, உங்களுடைய காரியங்கள் எதுவுமே சரியில்லை, உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய செயல்பாடுகள் ஒன்றுமே மனதிற்கு பிரியமானதாக இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பா உனக்கு எனக்கு பிடிக்கிற வாய்ப்பு இல்லை. அதுல ஒன்றுதான் வைராக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். திரும்ப வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம் இருந்தால் இதை செய்யும் என்று அர்த்தம். There are lots of indications which say that you are under particular sin. ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் நீ இருக்கிறாய் என்பதை உனக்கு காண்பிப்பதற்கு அநேக அடையாளங்கள் உண்டு. அதுதான் இங்க வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியம் உனக்குள்ள போகாது, உன்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் தீர்மானித்ததுதான் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், என்னை பொறுத்த வரைக்கும் கூட சொல்ல மாட்டாங்க, உலகத்துக்கே இதுதான் நியாயம் பேசுவோம். காரணம், உன்னுடைய இருதயத்துல வைராக்கியம் இருக்கிறது, மற்றவர்களை குறித்த கேடான எண்ணம் இருக்கிறது, உன்னுடைய இருதயத்துல கசப்பான சிந்தை இருக்கும்போது இந்த வைராக்கியத்திற்கு நிமித்தமாக இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். பெருமை அது உருவாக்கிறோம்னு அர்த்தம். மற்றும் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறவர்களால் சத்தியத்தை ஏற்றுக்கவே முடியாது, அதை பொய்ன்னு சொல்லிடுவோம், அது சரியானது கிடையாது, அந்த சத்தியம் ஏற்புடையது அல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது, வைராக்கியம் அப்படிப்பட்ட காரியத்தை உண்டாகும். செத்தாலும் அவனோட பேச மாட்டான். இனி ஒரு காலம் அந்த காரியம் நடக்குது. சாகிறது பெரிய விஷயமா? சாகிறது ஒரு சாதாரண காரியம். இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவனுக்கு தான் சாவு பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? அவனுக்கு பரலோகத்துக்கு போகணும்ல. பரலோகத்தை பற்றின சிந்தையே இல்லாதவனுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு இங்கே வாழணும், இங்கே பெரிய ஜவான் மாதிரி இருக்கணும், இங்கே ஊரில் நாளே நம்ம மதிக்கணும், நம்ம சொல்றதுதான் நியாயம்னு சொல்லி கேட்கணும். அப்படி வாழ்றதுனால உனக்கு வாழ்க்கை பெருசு, உனக்கு மரணம் பெரிய விஷயமா தெரியுது. அது ரொம்ப சாதாரணம். செத்தாலும் பேச மாட்டேன், செத்தாலும் அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன், இனி ஒரு காலம் அந்த ஆகாது. இதுக்கு பேர் தான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் உனக்கு பெருமையை கொடுத்துருக்கு. இட் ரீப்ரொடியூசஸ். அடுத்ததை கொண்டு வந்து சுகர் மாதிரி ஒரு 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 பாவம் அது நிறைய காரியத்தை கொண்டு வந்து. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கொஞ்ச காலம் அந்த சுகர் கண்டுக்காம விட்டுட்டா என்ன ஆகும்? அது அடுத்தது கிட்னியை பாதிக்கும். கிட்னியை பாதிச்ச உடனே அடுத்தது வேற காரியங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்ச போயிடும், எல்லாம் குறைஞ்ச போயிடும், கடைசியில் மரணத்துக்கு நேரம் கொண்டு போகும். இங்கே உன் வாழ்க்கையில வைராக்கியம் உனக்கு பெருமையை கொண்டு வந்துடும். பெருமைக்குரியதை நீங்க தியானிக்கும் போது தெரியும், அதை கொண்டு வரும். அதுக்கு அடுத்ததை கொண்டு வரும். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குது? வைராக்கியத்தில் ஆரம்பிச்சது. உன்னுடைய இருதயத்தில் ஸ்டார்ட் பண்ணின காரியம் வைராக்கியம். இந்த வைராக்கியம் உங்களை பெருமை உள்ளவர்களாகவும் சத்தியத்தை பொய்யாக்குகிறவர்களுமாய் உங்களை மாற்றிவிடும் என்று வசனம் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வைராக்கியம் நல்லா பாருங்க, அதனுடைய அடையாளத்தை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வைராக்கியம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. சண்டை இல்லாம எனக்கா உட்காந்துருக்கோமா? ரெண்டு பேர் ஒன்னா உட்காந்துருக்காங்க,
நாங்க ஒரே சபைக்காரங்க, ஒரே கிறிஸ்தவத்துல, ஒரே போதகருக்கு கீழே, ஒரே ஆலயத்துக்கு சத்தியத்தை கேட்கிறவங்க நம்பி உங்களை உட்கார வர முடியுமா? அதே 2 பேரை தொடர்ந்து 3 நாள் உட்காந்துருவீங்களா? நெவர். கலகம் உண்டாயிரும், கலகம் உண்டாயிரும். வேற எங்கேயோ போய் நீ சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இருக்கிற காரியத்திற்குள்ளே கலகம் உண்டாகும். காரணம் வைராக்கியம் உண்டாயிருக்கு. வெளியே நல்லா தான் பேசுவோம், தாழ்மைக்கு நம்மளை விட பெரிய அடையாளமே இருக்காது. ஐயோ நான் இல்லைங்க, ஐயோ நான் இல்லை, என்ன முடியாது, நான் தகுதியற்றவன். ஓ பேச்செல்லாம் நல்லா இருக்கும். நான் சொல்றேன் நீ தகுதியற்றவன், விடுவியானே? விடுவியா? அதுதான் தாழ்மை. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது வைராக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது கலகம் உண்டாயிரும், அங்கே பிரச்சனை உண்டாயிரும். இன்னைக்கு பிரச்சனை உண்டாக்குகிற காரியம் உன்னுடைய வைராக்கியம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளை பகைக்கும், ஒவ்வொரு வாரம் ஒரு ஆளை பகைக்கும். இப்படியே பகைச்சு 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 உன்னுடைய வைராக்கியத்தை நீ ஜாஸ்தி பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது அங்கே கலகம் உண்டாகும் என்று வசனம் சொல்லு. கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டாகும் என்று சொல்லப்படும். கலகம் உண்டான அடுத்து என்ன நடக்கும்? உடனே பேசாம நம்ம ஆலயத்தில் உட்காந்து தூங்குற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருவோமா? கலகம் உண்டானோடனே சரி ரைட், இங்கே பிரச்சனை உண்டாகுது, நீ தூங்குவோம் அப்படின்னு தூங்க மாட்டோம். வாயத்தில் வந்துடுவோம், பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம தூங்குற ஒரே இடம் சர்ச்சு மட்டும்தான். மீதி எல்லா இடத்துலையும் அலர்ட்டாக இருக்கும். யார் என்ன சொல்றாங்க, யார் வாயிலிருந்து என்ன வருது, என்ன நடக்குது, எந்த திசையில் திரும்புறாங்க, அது வரைக்கும் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தேவனுடைய காரியத்தில் மட்டும்தான் நமக்கு உறக்கம் வரும். இங்கே வேதம் சொல்றது கலகம் உண்டாமல் இருக்க அங்கே நீ உறங்கியிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் வைராக்கியம் உறங்க விடுமா? கூடாது. உன்னுடைய வைராக்கியம் உன்னை கேடான அடுத்த பகுதிக்குள்ள கொண்டு போய் கலகம் உண்டாகி வசனம் சொல்லுகிறது சகல துர்ச்செய்திகளும் உண்டு. It reproduces with a number of things. That is the main point which I have to stress. ஒரு பாவம் உன்னுடைய வாழ்க்கையில சகல துர்ச்செய்திகளை உண்டாகி வைராக்கியத்தை எதுக்கு வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் நாளை சாப்பிடும். சாதாரண உலக மனுஷங்கிட்ட போய் பாருங்க, அவன் சொல்லுவான் என்ன எல்லாரும் என்ன இருக்கிறோம், நாளை சாப்பிடும். இந்த காரியத்துக்கு எதற்கு இவ்வளவு பெரிய வைராக்கியம் உனக்கு? எதற்கு இவ்வளவு பெரிய காரியம் உனக்கு? உலக மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கிறது கூட தெரியாத நீ ஒரு மனுஷ ஜென்மமா, நீ ஒரு விசுவாசியா, நீ ஒரு ஆலயத்தில் கூடி வருகிற ஒரு மனுஷனா மனுஷியா, உனக்கு தேவனாகிய கர்த்தரை குறித்த வார்த்தை எப்படி இருக்கும், வாஞ்சை எப்படி இருக்கும், அவரை எப்படி நீங்க துதிப்பீங்க, அவரை எப்படி நீங்க சேவிப்பீங்க, அவருடைய நன்மைகள் கிருபைகள் எப்படி உனக்கு விளங்கும்? உன்னுடைய வாழ்க்கையில வைராக்கியத்தை எடுத்துக்கோ. எந்த ஜனத்தை குறித்த வைராக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஜனங்கள் மேல வைராக்கியம் கொண்டு, பாவத்தின் மேல வைராக்கியம் கொண்டு, எதிர்ப்புகளின் மேல வைராக்கியம் கொண்டு இருப்பதும் உண்டு. இன்னொரு காரியத்துல வைராக்கியமாக இருக்கிறவன் என்று பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவனாக இருந்தாலும் என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். இன்னைக்கு நம்ம அநேக பேர் நாசமா போறதுக்கான காரணமே பக்தி வைராக்கியமா இருக்கும். இப்படித்தான் செய்வோம், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் செய்வோம். அதே ஜனம் உன்னை இன்னொரு விதமா பார்க்கும், கீழே குளிச்சுட்டு மேல மூஞ்ச பார்க்கும். அது மீதி பாகம் ரொம்ப கேவலமா இருக்கும். உன்னுடைய பக்தி வைராக்கியம் ஜனங்களை தேவனுக்குள்ள கொண்டு போகிறதாக இருக்க வேண்டும். நாங்க அப்படி செய்ய மாட்டோம், நாங்க இப்படி செய்ய மாட்டோம், நாங்க இந்த மாதிரி தான் செய்வோம், நாங்க இப்படிதான் அப்படிங்கும். இதெல்லாம் எதுக்கு செய்யறீங்கன்னு கேட்டா அங்க ஒரு ஆன்சருமே இருக்கு. நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான், என் வாயில பொய்யே வராது, நான் ரொம்ப உத்தமன், கரெக்ட் தான், எல்லாமே ஏற்கிறேன். அதுல என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்யல. ஏன் செய்யல? அடுத்தது உங்களுடைய நீதி பூரா ரியாக்ஷன் பூரா வெளியே வந்து நீ கேட்டுட்டீங்கன்னா அடுத்த கெட்ட வார்த்தை தான் பதில் சொல்லு. ஆனா அது வரைக்கும் பேசுற காரியம் பார்த்தோம்னா உத்தமமா இருக்கும், எல்லாம் சரியா இருக்கும், எல்லாம் கரெக்டா இருக்கும், நீதிமானுக்கு உண்டான சகல காரியத்தையும் பேசுவார்கள். அதான் பவுல் சொல்லுகிறான், நான் தேறினவனாக எல்லாரும் என்னுடைய வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நியாயபரமான விஷயங்களிலே நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். பட் வாட் வாஸ் கோயிங் ஆன்? பலகரனா இருந்தான். பக்தி வைராக்கியத்திற்காக என்ன பண்ணினா, வேத வார்த்தைகளுக்கு நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களை நியாய பிரமாணத்துக்கு புறமாக நடக்கிறவர்களை கொன்று போடுகிற அளவிற்கு வெறி கொண்டவனாக இருந்தான். ஓகே குட், பட் பலகரனா இருக்கிறேன். இன்னைக்கு உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ ஆண்டவரை குறித்த காரியங்களில் உன்னுடைய இந்த 3 பாவங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சுல 21ஆம் வசனத்தில், அதுல நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்னு ஒத்துக்கலாம். ஆனா what about the another side? The coin has two sides. ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் ஒண்ணுமே இல்லையே. ஒரு பக்கம் முழுசும் கெட்ட வார்த்தை, ஒரு பக்கம் முழுசும் அசுத்தம், ஒரு பக்கம் முழுசும் சாட்சி இல்லாத ஜீவியம், ஒரு பக்கம் முழுசும் வைராக்கியம், கோபம், எரிச்சல், துர்ச்செயல், துர்காரியங்கள் எல்லாமே இருக்கு. எப்படி அதை டாலரேட் பண்ண முடியும்? பவுல் சொல்றான், I need the other side should be good. அது ரொம்ப முக்கியமானது.
பக்தி வைராக்கியம் நியாயப்பிரமாணத்திற்குரியது அல்ல. பக்தி வைராக்கியம் அது தேவநீதிக்குரியதாக இருக்கணும், கிறிஸ்துவ நீதிக்குரியதாக இருக்கணும், ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அதனாலதான் புதிய ஏற்பாடு அன்பு ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கா, அது ஒன்று இருந்தா போதும், உன்னால எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. அதனாலதான் என்ன செய்து விட்டுருக்கோங்கிறத நம்ம பார்க்கறதுனால அன்பை குறித்து பேச நேரில் தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 139ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வைராக்கியம் இருக்க வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. நமக்கு வைராக்கியம் எதுல இருக்கு? ஜனங்களை பழி வாங்குறதுல இருக்கு. வைராக்கியம் எதுல இருக்கு? ஜனங்களுடைய செயல்களை இருதயத்துல ஸ்டாப் பண்றதுல இருக்கு. வைராக்கியம் எதுல இருக்கு? எதிரியை அழிக்கிறதுல இருக்கு. வைராக்கியம் எதுல இருக்கு? துர்காரியங்களை செயல்படுத்துவதில் இருக்கு. வைராக்கியம் எதுல இருக்கு? மற்றவர்களுடைய அழிவுல இருக்கு. அவர்களை அழிக்கிறதுல இருக்கிற வைராக்கியம் கண்டிப்பாக உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கையில கனி கொடுக்க கூடாது என்பதை அறிந்து கொள். ஆனால் இருக்க வேண்டிய பக்தி வைராக்கியத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான். திரும்பவும் வாசிக்கலாம். 119ஆம் வசனம். என் சத்துருக்கள் உன்னுடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறதுன்னு சொல்லப்படும். உன்னுடைய வைராக்கியம் என்ன பண்ண தெரியுமா? எதிரியை பட்சிக்கும். கொன்றுவேன், என் கையில கத்தி வச்சுனா குத்தி கிழிச்சிருவேன், என்கிட்ட வந்து பேசி பார்க்க சொல்லு, நான் தானே கிழிச்சிருவேன். இதுதான் உன் வைராக்கியம். சங்கீதக்காரனுடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? என் சத்துருக்கள் உன்னுடைய வசனத்தை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறதுன்னு சொல்லுகிறான். உன்னுடைய சத்துருவினுடைய காரியம், உனக்கு எதிர்பட்டு வருகிற காரியம் உன்னை பட்சிக்கணும். அதுதான் நீங்க அவன் சத்துருவாக இருக்கிறவன் உண்மை மறந்தபடியினால், அவன் உண்மை அறியாதபடியினால், உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் அந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. What made him to make an attack like that? நீங்க நிறைய ஜனங்களுடைய ஆக்ரோஷம், கோபத்தை பார்க்கும் போது உனக்குள்ள பக்தி வைராக்கியம் உன்னை பட்சிக்கிறதாக இருக்க வேண்டும். அப்போ நீ அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு. அவனை பட்சிக்கிறதாக இருந்துச்சுன்னா நீ பிசாசுகளுக்கு பிறந்தவன், பிசாசு நடக்கும். நேற்று ராத்திரி நம்ம பார்த்த மாதிரி ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். 12 பேர் தான் இருக்காங்க, நிறைய பேர் சேர்த்துருக்காங்க. நான் ஆன்லைன் பிரேயர் நிறைய பேர் வராங்க, நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. நமக்கு இப்பவே ஆன்லைன் பிரேயர் பார்த்தா இருக்கு நிறைய பேர் தூக்கம் தள்ளுது அப்படி. அதனால நமக்கு ஆன்லைன் பிரேயர்ல என்ன சொல்லப்படுதுன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. சீஷர்களா எல்லாம் சீஷர்கள்லாம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மறிக்க போறேன்ப்பா, இனி நான் பரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாதி பேர் கடுப்பு ஓடிட்டான், நிறைய பேர் சீச தூதை விட்டுட்டு ஓடிட்டான். அந்த சீச தூதை ஏன் விட்டுட்டு போனா, ஆண்டவர் போயிட்டாருன்னா அடுத்தது சாப்பாடு என்ன பண்றது? இப்போ அவர் கூட போயிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு நேரம் ஆனாலும் சோறு கிடைக்கும். 5 அப்போ 2 மீன் இருந்தா போதும், 5000 பேருக்கு சாப்பாடு போட்டுருவாரு. கொஞ்ச நேரம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணியாச்சுன்னா சரியாயிடும். ஒருவேளை வியாதி உச்சபட்சத்துக்கு போயிடுச்சுன்னா அற்புத அடையாளங்களை செஞ்சிருவாரு. காதைகளுக்கு தெரிய வச்சிருவாரு, கண்ணுகளுக்கு தெரிய வச்சிருவாரு, நடந்துடும். ஒருவேளை எதுக்கப்பா செத்துட்டோம்னாலும் யாராவது போய் அழுதா உடனே எழுப்பிடுவார். எவனும் சொல்லல 3 நாள் ஆயிடுச்சுன்னா அவருக்கு நம்ம மேல அன்பு தான் வந்து எழுப்பிடுவார். இப்படிப்பட்ட ஆள் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? போயிருவேன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அதனால பாதி பேர் கிளம்பிட்டான். 12 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த 12 பேர் ஆண்டு சொல்றாரு, ஒருத்த பிசாசு அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம சபையில ஆண்டு என்ன சொல்றாரு தெரியும்? ஒண்ணு கூட பிசாசு இல்லாத மாதிரி தெரியல, எல்லாம் பிசாசா தான் இருக்கு. ஏன்னா இது எதுவுமே தன் சுயத்தை விட்டு வேற காரியத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. டோட்டல் பிசாசு. யூதாஸ் ஏன் பிசாசுன்னு சொல்றாரு? பிசாசனுடைய தன்மை தனக்குரியதை மட்டும் தான் சிந்திக்கும். 30 வெள்ளிக்காசு தான் அவனுக்கு தேவை. ஆண்டவர் தேவையில்லை, ஆண்டவருடைய கிரியை தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, தேவராஜ்யம் தேவையில்லை. அதனாலதான் பிசாசு. இன்னைக்கு அதை பத்திர சிந்தையே இல்லாத நம்ம எல்லாரும் பிசாசு தானே. நமக்கு ஒரு தனி பிசாசு ஒன்று வர வேண்டிய அவசியம் இல்லையா? வைராக்கியம் இருக்கிற அனைவரும் பிசாசுகள். உன்னுடைய வாழ்க்கையில வைராக்கியம் இருக்கா, நீ பிசாசு. ஆனா பக்தி வைராக்கியம் இருக்குதுனால் உன்னையே அது பட்சிக்கும். அவன் சொல்லுகிறான், என் சத்துரு உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய நியாயங்களுக்கு செவி சாய்க்காதபடியினால் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. இன்னைக்கு நமக்கு என்னைக்காவது அப்படி பட்சித்திருக்கா? இல்லை என்னைக்காவது கொஞ்சமாக நமக்கு அப்படி உரைச்சிருக்கா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராளியை எழுப்புகிறவன் செயல்படுகிற காரியத்தை குறித்து உனக்கு அது பாதிப்பு உண்டாகும். அவன் கர்த்தரை மறந்தானே, அவன் கர்த்தரை அறியலையே, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறானேன்னு சொல்லி நீ வருத்தப்படும். அதுதான் உண்மையான வைராக்கியம் என்று வசனம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
இரண்டாவது வைராக்கியம் எதில் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் வரும். ஆண்டவரே கோபப்பட்டார்னா அவர்களோட வைராக்கியம் வருது. வைராக்கியம் கோபத்தை உண்டாக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம வைராக்கியம் ஒரு ஆள் மேல வைராக்கியத்தை வச்சிருப்போம். இல்லை அவங்கள பார்க்கும் போதெல்லாம் கோபம் வரும். அவங்க நல்லபடியா போனாலும் கோபம் வரும், அவங்க என்ன செஞ்சாலும் கோபம் வரும், நின்னா கோபம் வரும், நடந்தா கோபம் வரும், பார்த்தா கோபம் வரும், நகதா கோபம் வரும், நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது உனக்கு இருக்கிற பிசாசு வைராக்கியம். இது பக்தியின் வைராக்கியம். இது எப்படி இருந்துச்சு? ஆண்டவர்களோட கோபம் வந்துச்சு. சபையை தேவாலயத்தை கள்ளர் புகையாக மாத்திட்டாங்க. அதை விற்கிற ஸ்தலமாக வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டாங்க. அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருக்குள்ள அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்தது. இன்னைக்கு தேவாலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்ன வந்தா என்ன இடத்துல இருந்தா என்ன, நம்ம போய் உட்கார இடத்துல நல்லா ஃபேன் காத்து வருதா, காலையிலே சாப்பிட்டாச்சு, போய் கொஞ்ச நேரம் தூங்குவோம், திரும்ப எந்திரிச்சு வருவோம், திரும்ப போய் தூங்குவோம். இதுதான் நம்மளுடைய குழம்பு. உனக்கு ஆலயத்தை குறித்த என்ன பக்தி வைராக்கியம்? நீ எல்லா நாளும் 5 வருஷமா இப்படி வந்து நானே இடம் முடிச்சு உட்கார்ந்துருக்கேனே, என் பக்கத்துல நான் சம்பாதிச்ச ஆத்மான்னு ஒன்று கூட உட்கார்லையா? கொஞ்சமாவது வெக்கா இல்லையா? கொஞ்சமாவது ரோசம் இல்லை? கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த அசிங்கம் இல்லை? இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை குறித்த வைராக்கியம் இருக்கணும். நீ சம்பாதிச்ச ஜனத்தோடு உட்கார்ந்துருக்கான், அது கிடையாது. அவன் உட்கார்ந்துருக்கான், அவன் யாரை பார்த்து உட்கார்ந்துருக்கான், அவன் எங்க தெரிஞ்சு உட்கார்ந்துருக்கான், அவன் ஏன் தூங்கிட்டு இருக்கான், அவன் எப்படி பார்க்கறான், இவன் அங்க திரும்புறான். இதுவா வைராக்கியம்? இதுவா இயேசு கிறிஸ்துவனுடைய வைராக்கியம்? இதுவா கிறிஸ்துவனுடைய காரியம்? பக்தி வைராக்கியம், ஆலயத்தை குறித்த வைராக்கியம் இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இன்னைக்கு வைராக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? நீ எதை செய்து கொண்டு இருக்கிற? யாரை குறித்த வைராக்கியம் இருக்கிறது? எந்த காரியத்தை குறித்து? அதனாலதான் வைராக்கியம் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவங்க ரொம்ப வைராக்கியம் பிடிச்ச ஆளுங்க. நீங்க ஆங்கிலத்தில் பார்ப்பீங்கன்னா அந்த வைராக்கியத்திற்கு ஆங்கிலத்துல ஜெலஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே பொறாமைக்கு ஜெலஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி ஆரம்பிக்கிற ஒரு எழுத்து மட்டும் தான் வித்தியாசம். இதுல ரிசல்ட் வரும், அதுல ஜெய வரும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பொறாமை இருக்கோ அவனுக்குள்ள தான் வைராக்கியம். வைராக்கியம் யாருக்கால வச்சிருக்கீங்களோ அவங்களுடைய செயல்பாடுகள் உத்து நோக்கிக்கிட்டே இருக்கு. அவங்க கொஞ்சம் உன்னை விட நல்ல சேலைன்னா உனக்கு பிடிக்காது, அவங்க உன்னை விட கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா உனக்கு பிடிக்காது, நீ என்னைக்குமே சிரிக்க மாட்டா, அவங்க சிரிச்சுட்டா உனக்கு பிடிக்காது. உனக்கு அவர்களுடைய வாழ்க்கையில நோக்கம் என்ன அழகா தெரியும். அதான் வைராக்கியம். பொறாமை நிமித்தம் வருகிறது. The jealous and zealous are both together mingled together. அது ரெண்டும் ஒன்னோட சேர்ந்தது. நம்ம கேட்டது ஆயிரம் பொறாமப்படும். உன்னை யார் கேட்க போறா? கேட்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நீங்க மாறி தாண்டி வந்துட்டீங்க. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறதுக்காக கீழ்ப்படிங்க. வைராக்கியத்தை பக்தி வைராக்கியமா மாற்று. அந்த பக்தி வைராக்கியத்தை உனக்கு உன்னை பட்சிக்கிறதாக மாற்று. அந்த பக்தி வைராக்கியத்தை ஆலயத்துக்கு அடுத்ததாக மாற்று. அந்த பக்தி வைராக்கியத்தை ஊழியத்துக்கு அடுத்ததாக மாற்று. ஐயோ திட்டமா வாழ்றனே, உன்னை குறித்த வைராக்கியம் உண்டாகணும். ஐயோ நான் பிரயோஜனம் இல்லாம வாழுகிறேனே, உன்னை குறித்ததாக உண்டாகணும். ஐயோ நான் இதுவரைக்கும் பிரயோஜனமற்ற கிறிஸ்தவனாக வாழுகிறேனே, அந்த குற்ற உணர்வு உனக்குள்ள வைராக்கியமா உண்டாகணும். அதுதான் பக்தி வைராக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். திரும்பவும் வாசிக்கலாம். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அட்ட வேஸ்ட் அவனுடைய டைம் அவனுடைய சொந்த வைராக்கியத்துல சாதாரண செத்து போற மனுஷனுக்கு நேராக மாற்றி உன்னை பாவியாக்கி துரோகியாக்கி கர்த்தர் அருவருக்கிற பாவத்திற்குள்ள உன்னை தள்ளி செதறுகிற பாவத்தை உண்டாக்குகிற உன்னை பக்தி வைராக்கியத்திற்கும் ஆவிக்குரிய வைராக்கியத்திற்கும் மாற்றிக்கொள். அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் என்ன சொல்லுது? பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டது. ஆவியின் வைராக்கியம். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோட தொடர்பில் இருந்த ஒரு முஸ்லீம் நண்பர் எனக்கு தொடர்ந்து 2-3 நாள் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ மெசேஜ் போட்டுட்டு இருந்தான். அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் என்ன அந்த வீடியோ மெசேஜ்னா, ஒரு ஊழியக்காரர் போய் அந்த டாஸ்மாக் முன்னாடி நின்று அந்த ஜனங்களை பார்த்து கூச்சலிட்டு சொல்லுகிறார், நீங்கள் எப்படியே குடிக்கிறீங்களே, உங்களுடைய குடும்பம் வீணா போகுதே, அன்பான சகோதரனே உன்னுடைய வாழ்க்கை வீணா போகுதே, இந்த சாராயத்தை விட்டு வெளியே வர மாட்டியா, உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினாருன்னு சொல்லி நடுவோட்டில் நின்று கத்தி கூச்சல் போட்டு அந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஊழியர்கள். சில கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அங்கேயே முட்டி போட்டு இந்த ஜனங்களுக்காக இந்த டாஸ்மாக் கடைக்கு நேரம் கையை நீட்டி ஜோம் பண்ணுறோம். இந்த காரியத்தை தான் திரும்ப 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். நான் அதுக்கு எந்த ரெஸ்பாண்ட் பண்ணா ஃபோனே பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி சொல்றான், என்னைய இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான், இது எப்படி முடியும், எப்படி எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது, எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறான்? நிச்சயமாகவே இதற்கு ஒரு முடிவு வரும்.
நிச்சயமாகவே இது ஒரு மாற்றம். ஒரு வேற மதத்தை சொன்னா கூட எனக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்காது. இஸ்லாமியர்கள் அவ்வளவு சாதாரணமாக அங்கீகரிக்க மாட்டார்கள். அவங்க சொல்லுறாங்க, இந்த வைராக்கியம் இது ஆவிக்குரிய வைராக்கியம், பவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம் நமக்கு வருமா? நல்ல தினம் போட்டு எவனுக்கு தெரியாம தெரிஞ்சோ துணிகரமாகவோ சாராய கடையில குடிகாரனா நிக்கிற உனக்கு எப்படி ஆவிக்குரிய வைராக்கியம் உண்டாகும்? உனக்கு எப்படி ஆவிக்குரிய வைராக்கியம் உண்டாகும்? நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பாதைகளோட ஒன்றாக பந்தி இருக்கிற பிசாசு பிடிச்ச கிறிஸ்தவனுக்கு எப்படி அந்த வைராக்கியம் உண்டாகும்? பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து தெய்வம் என்று அறிக்கை செய்யும்படியான வைராக்கியம் அவனுக்குள்ள அனல் கொண்டு இருந்தது. உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கு? அவங்க என்னைய அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்க, என்னைக்கு சிக்குவாங்க, அவங்களுடைய காரியத்தை நான் பேசலாம். சி, இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதற்கு நீ வேதம் தூக்கணுமா? இதற்கு நீ தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமா? இதற்கு நீ கிறிஸ்துவை பேச வேண்டுமா? இதற்கு கர்த்தர் உன்னை ஜீவனோடு வைக்க வேண்டுமா? கர்த்தர் உன்னை உடுத்து வைக்க வேண்டுமா? கர்த்தர் உனக்கு உணவு போட வேண்டுமா? கொஞ்சம் கூட ஒரு உணர்வு வேண்டாம். இது தேவன் நம்மை வைராக்கியத்திற்கு என்று உருவாக்குவாரானால் அது ஆவிக்குரிய வைராக்கியமா இருக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய வைராக்கியம் ஜனங்களுக்குள்ள பாதிக்கும். குடிகார மனதில் எனக்கு அவசியம் இல்லை, ஒரு இஸ்லாமியனுக்குள்ள அது பாதிப்பு உண்டாக்குச்சு, அது எனக்கு தெரியாது. அவனுடைய சந்ததி பேசும் இயேசுவை. இன்னைக்கு நீ நினைச்சிருக்கலாம் அந்த குடிகார ஒருத்தர் மனதில் அந்த பைத்தியம் போல கத்துன அந்த ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவன் நினைச்சு சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் அவன் கத்துன கத்த மீடியாவுக்குள்ள பார்க்கக்கூடிய அநேக மனதிற்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாம். இதுதான் ஆவிக்குரிய வைராக்கியம். சாதாரண அடிச்சு போற உண்டிலும் கேவலமான ஜனத்தை பார்த்து அதன் மீது வைராக்கியம் வைத்து அதற்காக உட்கார்ந்து புலம்பி அழுது பேசி பாவம் செய்து நீங்கள் சீரழிவதை காட்டிலும் கிறிஸ்துவை குறித்த பக்தி வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம், பவுலுக்குள்ள இருந்த அந்த கர்ஜனையின் வைராக்கியம் உன் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் இந்த லெந்து நாட்களிலே நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. திரும்ப வாசிக்கலாம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்னொரு விதமான வைராக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இது தேவனை குறித்த வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து நான் சொல்லுவேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. காமன் சென்ஸ் இல்லாத வைராக்கியம். ஆண்டவர் குறித்த ஐயோ ஆண்டவர் தான், இயேசு தான், ஐயோ பைபிள் அதை எடுத்து தொட்டு கும்பிடுவான், ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்வான், ஆண்டவரை குறித்த ஊழியம் செய்வான், எல்லாம் செய்வான். ஆனால் உன் ஜீவியத்தில் அந்த வைராக்கியம் இல்லை. கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இருக்க வேண்டும். உன் நடக்கையில இல்லாதபடி நீ கிறிஸ்துவை குறித்து வைக்கிற வைராக்கியம் அறிவில்லாத வைராக்கியம். உன்னுடைய ஜனங்கள் உன்னுடைய செயல்பாடுகளை தான் பார்ப்பாங்க, உன்னுடைய செயல்களை தான் பார்ப்பார்கள். டாஸ்மாக் கடையில் நின்று கத்திரவனுடைய கூக்குரல் தான் கேட்கப்பட்டது. இங்க வீட்டுக்குள்ள ஃபேன் கடையில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு குடிகாரனுக்காக ஜெபம் பண்ணுகிற உன்னுடைய அறிவு கட்ட வைராக்கியம் அங்கு பேசப்படவில்லை. It is compelled in you to do at least the least count of the prayer, but it is not a fruitful thing to happen in the world. உன்னுடைய வாழ்க்கையில உன் ஜீவியம், உன் நடக்கை, உன்னுடைய காரியம் அறிவுக்கேற்றதாக வைராக்கியத்தை உடையதாக இருக்க வேண்டும். நீங்க வசனம் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்றதானது அல்ல. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி எனில் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். They don't have the sense, common sense இல்லாத கிறிஸ்தவம். தேவநீதி என்னையா? விட்டு கொடுத்து போ, அன்பு செலுத்து, மன்னிச்சிரு, மறந்துரு, விட்டுட்டு போ, தேவராஜ்யத்தை குறித்த சிந்தை உடையவனாய். இந்த அறிவு இல்லைன்னா உன் வைராக்கியத்தை வச்சு என்ன பண்ணும்? ஊருக்கு போகணும் ஒருவருக்காக. தேவ நீதி அது என்ன சொல்லுகிறது? மற்ற ஜனங்களுக்குள்ள உன்னை ஐக்கியப்படுத்த சொல்லுகிறது, விட்டு கொடுத்து போக சொல்லுகிறது, ஒருமனப்பட சொல்லுகிறது, அன்பு செலுத்த சொல்லுகிறது. அதெல்லாம் செய்யாம நீ ஆண்டவரை பற்றி ஏன் பேசுற? ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கிற மாதிரி ரொம்ப பேசுது. ஆலயத்தில் ஒரு பாய் கூட விரிக்க மாட்டேன், ஊழியத்தை பற்றி பயங்கரமா பேசுது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் செய்ய மாட்டேன், செய்கிறவங்களே செய்ய விட மாட்டேன். வேதம் சொல்லுறது அழிஞ்சு நாசமா போயிடும். அறிவில்லாத காரியத்தை செய்யாது. அறிவு இருக்கிறவங்க தான் போஸ்ட் மரத்தில் ஏற முடியும். எதை கட் பண்ணி விட்டா கரண்ட் டிஸ்கனெக்ட் ஆகும் தெரியும், எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வேலை செய்யணும்னு தெரியறவங்க கரண்ட்ல வேலை செய்யணும். அறிவில்லாமல் நானும் செய்யறதுல செத்து நாசமா போயிடும். ஆவிக்குரிய வைராக்கியம், ஆலயத்தை குறித்த வைராக்கியம், தேவனை குறித்த வைராக்கியம் அறிவில்லாத உனக்கு அது ஏற்றுதல். உனக்கு அந்த அறிவில்லாத அந்த வைராக்கியம் உனக்கு தேவையானதும் அல்ல. நான் செஞ்சுப்பேன். குடிகார சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கில் ஏறிடுவான். அவனை போய் ஏறி போட்டு வந்தோம்னு யாரும் நம்பி உட்காந்துக்க மாட்டான். செத்து நாசமா போயிடும், கீழே இருக்கிறாங்க.
செத்து போய் வைக்கலாங்க. ஏன்னா அவனுக்கு அறிவு கிடையாது. அவனுடைய மந்தமான நிலைமையில அவன் நினைக்கிற காரியம் சரிதான். என் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, நான் போய் ஃபியூஸ் போட்டு வந்துடுறேன். இட் இஸ் நாட் அப்ளிகபிள், இட் இஸ் நாட் பெர்மிசபிள். நீ தேவனுக்கென்று, தேவனுடைய ஆலயத்திற்கென்று, தேவ நீதிக்கென்று, தேவனுக்கென்று வைராக்கியம் கொள்ளுகிற தகுதி உள்ளவன் அல்ல. அதனால அறிவு கேட்கறது கிடையாது. If you have the calamities, if you have the character, if you have that kind of personality, then you deserve it. அது இல்லைன்னா அந்த காரியத்தை விட்டு வெளியே போயிடும். ஆண்டவரை பற்றி பேசாது, தேவ ஊழியத்தை பற்றி பேசாது, தேவ ராஜ்யத்தை பற்றி பேசாது. விட்டு கொடுக்குற தன்மை உனக்கு கிடையாது, பொறுத்து போகிற தன்மை உனக்கு கிடையாது, மன்னிக்கிற தன்மை உனக்கு கிடையாது, மறக்கிற தன்மை உனக்கு கிடையாது, தாழ்மை உனக்கு கிடையாது, பொறுமை உனக்கு கிடையாது, எதுவுமே உனக்கு கிடையாது. உனக்கு எப்படி தேவராஜ்யத்தை குறித்த வைராக்கியம் உண்டாகும்? அது எங்கிருந்து வந்துச்சு? அது அறிவு கேட்டது கிடையாது. அது புத்தி இல்லாத அறிவு கேட்டதற்கான ஒரு வைராக்கியம். அதை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அது உனக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. கலாக்கியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். நல் விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்க. நல் விஷயத்துக்கு தான் நான் வைராக்கியம் பாராட்டுறேன். எந்த விஷயத்துல? ஒரு ஆத்மா கெட்டு போறது இல்லையா? நல்ல காரியத்துல இப்படித்தான் இருப்பேன், இப்படி தீர்மானம் பண்ணிட்டேன், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்க. இந்த வசனம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதனால இது நமக்கு புரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான சிம்டம்ஸே இல்லை. அதனால இதை பற்றி நீ இப்போ அதிகமாக தியானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னைக்கு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ அன்னைக்கு உன்னை சுற்றிலும் 4 ஆத்மாக்களை சம்பாதிச்சு வச்சிருப்ப பாரு, அன்னைக்கு இந்த வசனம் நீ வாசிக்க வேண்டியதே கிடையாது. உனக்கு ஆர்வம் சொல்லுகிற வசனம். இந்த வசனம் உனக்கு வாழ்க்கையின் விளக்கத்தை சொல்லுகிற வசனம் கிடையாது. உனக்கு எப்பொழுது ஜனங்களை சம்பாதிக்கிறாயோ, கர்ப்ப வேதனைப்பட்டு ஜனங்களை சம்பாதிக்கிறாயோ, எப்பொழுது ஆத்மாக்களை சுமக்கிறாயோ, அப்பொழுதுதான் நல்ல விஷயத்துல நீ வைராக்கியம் பாராட்டு. இப்ப நல்ல விஷயம் எதுனே தெரியாது, உனக்கு இந்த வசனம் தேவையற்றதான் எனக்கு தோணுது. நான் கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பாராட்டாதங்கிறதுல மட்டும் தெளிவா இருக்கு. கெட்ட காரியங்களில, துர்ச்செய்திகளில, நமக்கு காதுகளுக்கு வந்து எட்டுக்கிறதுல, நம்மை சீண்டுகிறதுல, நம்மை பாதிக்கிறதுல அதை அப்படியே அழிச்சிருங்க. குப்பையை கூட பாருங்க, சில வீடுகள்ல குப்பையை சேர்த்துவோம், கூட்டுவோம், வீட்டை நல்லா கூட்டி அந்த குப்பையை சேர்த்து வீட்டிலே வச்சுக்கணும். இது எதுக்கு கூட்டினே தெரியாது. சோம்பேறிகளுடைய வீடுகள் அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் கூட்டுவாங்க, கூட்டி அள்ளி அங்கேயே ஒரு கவரில் கட்டி அதில் அங்கேயே கூட்டி சேர்த்து அங்கேயே வச்சுருவாங்க. இது நீ கூட்டாம மட்டும் அது பரவாயில்ல இருக்கும், அது பாடு இருக்கும். வைராக்கியங்கிறது அப்படிதான். நீ கொஞ்சம் சேர்த்துவ, கோல்காரன் கொஞ்சம் கொண்டு வருவான், பக்கத்து வீடுகாரன் கொண்டு வருவான், வேற ஒருத்தர் கொண்டு வருவான், எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அதை உணவுக்குள்ள வச்சுக்கணும். எவ்வளவு கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கை! வைராக்கியங்கிறது அழிச்சிடணும். இட் should be disappear. அது எரிச்சிடணும். உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டே இருக்கணும். இருதயம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அது கூட என்னத்தை வைக்கலாம்னு நினைக்கணும். இது கூட எப்படி வைக்கலாம்னு நினைக்க கூடாது. இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு? வைராக்கியம். இந்த வைராக்கியம் அடுத்த பாவத்தை உருவாக்கணும். கோபத்தை, மூர்க்கத்தை, எரிச்சலை, அசுத்தத்தை எல்லாத்தையுமே உருவாக்கணும். அதனால சொல்லப்பட்டிருக்கு, நல் விஷயங்களில் வைராக்கியம் உள்ளவர்களாக. There are some things which can never be removed. It can never be destroyed. ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். அது நமக்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் அது தேவைப்படும். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். The God needs a kind of zealous, which is to be kept inside the person who is away from jealous. கர்த்தர் வைராக்கியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள வைக்க விரும்புகிறார். அங்கே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும். I have to do something good. அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க எப்படியாவது மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்து அதுல சந்தோஷத்தை அனுபவிக்கிறது என்பது ஒரு தனியா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரானால் அது நலமாக இருக்கும். அதை கொடுப்பதற்கு உங்களை அறகுற உயிராக கொன்றாலும் அது நலமாக இருக்கும். உனக்கு நல்ல காரியத்தை கொடுத்து, உனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, உனக்கு நல்ல சௌகரியத்தை கொடுத்து, உன்னை நல்லா முடித்து வைத்து உயர்த்தி வைத்து இந்த பக்தி வைராக்கியம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் உன்னை வைத்திருப்பதை காட்டிலும் அறகுற உயிரில் வச்சால் உனக்கு அந்த பக்தி வைராக்கியத்தை கொடுத்திருப்பாரானால் அது உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். நற்கிரியைகளை செய்ய
பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க. நற்காரியங்களிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க. நல் விஷயங்களிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க. இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மை நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படும். இந்த நாட்களிலே தேவன் தம்மை ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கம், நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உன் இருதயத்தில் 2 காரியத்தையும் வச்சு செயல்படுத்த முடியாது. ஒன்னே உருப்படியாக நடக்காது. ஈஸியானது எதுவோ அது சாதாரணமாக நடக்கும். தாழ்வான இடங்களுக்கு நேராக தண்ணீர் ஓடுகிறது போல கேடான உன் இருதயத்திற்கு நேராக கேட்டிற்குண்டான காரியங்கள் சாதாரணமாக வந்து சேரும். மேடாக உன் இருதயத்தை உயர்த்து கஷ்டப்பட்டு தள்ளு, அதற்குள்ள நற்கிரியைகளை நல் விஷயங்களை குறித்த வைராக்கியங்களை உண்டாக்கு. அது உன் வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாசிக்கிற நீ, எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று யோசிக்கிற நீ, அதை அபியாசப்படுத்திக் கொள்ளும்படி பழைய வைராக்கியங்களை எடுத்து போடுங்க. யாரை குறித்து வைராக்கியம் வைக்காதீங்க, எந்த ஜனத்தை குறித்து வைராக்கியம் வைக்காதீங்க. நற்கிரியைகளை செய்யுங்க, நல்ல யோசனைகளை வைங்க. அவர்களை குறித்த பக்தி வைராக்கியத்தை கொண்டு வாங்க. அவர்களை சொல்லி திருத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளும் போது அவர்கள் திருந்தணும்னு நினைங்க. நீங்க அவர்களுக்கு காரியங்களை சுட்டி காண்பித்து குற்றப்படுத்தி அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை கோபப்படுத்தி சரி செய்யணும்னு நினைக்காத. யூ கேன் ரிசால்வ் எவ்ரிதிங் பை யுவர் சைட். அதுதான் கிறிஸ்தவர்கிட்ட இருக்கிற, கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு பயங்கரமான பவர். நீ உன்னை சரி செய்ய உன்னுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு அனுகூலத்தை உண்டாக்குவார். அதை அனுபவித்து பார்க்கும் போது தெரியும். அனுபவிப்பதற்கு கொஞ்சமாவது பிரயாசப்படும். உன்னுடைய இருதயம் நல் யோசனைகளுக்கு, நல் விஷயங்களுக்கு, அறிவுக்கேற்றவைகளுக்கு, ஆவிக்குரிய மற்ற காரியங்களுக்கு வைராக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க. அந்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, ரொம்ப ஸ்டெடியா இருங்க. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்க. நற்கிரியைகளை செய்வதற்கு இருங்க. ஏனென்றால் கிறிஸ்து அதற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீ பகைப்பதற்கும் மற்றவர்களை விரோதிப்பதற்கும் வைராக்கியம் கொண்டு இருக்க வேண்டாம். அது உன் வாழ்க்கையை கெடுத்து போடும், அது உன்னை சீரழித்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது.